ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலில் முதல்ல பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இந்த தை மாதத்தில் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு 1 இல்லைங்க 2 இல்லைங்க 4 விதமான ராஜ யோகங்கள் காத்துட்ருக்குதுங்க. அந்த 4 விதமான அந்த ராஜ யோகங்களும் 4 கிரகங்கள் ஒரு ராசியில் இணையக்கூடியதுனால கிடைக்கக்கூடிய யோக அமைப்புகளுங்க. அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போதுங்க, பொதுவாக மகர ராசியினருக்கு இந்த தை மாதம் மகுடம் சூடும் ஒரு மாதமாகவும் பல வருட போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கும் உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்ட உகந்த ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க, மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த மகர ராசி மகர லக்னம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த மகர ராசி. சரிங்களா? இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் கும்பராசிக்கும் அதிபதியும் சனி பகவான் தாங்க. 1க்கும் 2க்கும் அதிபதி சனி பகவான். சரிங்களா? அப்போது இப்போ இந்த 4 ராசிகள், இந்த மகர ராசியில் பார்த்துட்டிங்கன்னா 4 கிரகங்கள் பார்க்கும்போது சஞ்சாரம் செய்யுதுங்க. அதனால தாங்க 4 ராஜயோகங்கள் கிடைக்குது. இந்த 4 கிரகங்களோட இணைஞ்சதுனால தான் இந்த யோகங்களும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த 4 கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்கள் தாங்க. இந்த 4 கிரகங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துலாம். அதுக்கப்புறம் அந்த கிரக இணைவுகளுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அப்படி பார்க்கும்போதுங்க, மகர ராசியில் சூரிய பகவான் இப்போ சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மகர ராசியில் இப்போ சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போது அந்த மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சூரிய பகவானால் நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாயமாக நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. முதல்ல பார்க்கும்போது சூரிய பகவான் சுய ராசியில் அமைஞ்சிட்டா அலைச்சலை ஏற்படுத்துவார். கோச்சார பிரகாரம் அலைச்சலை ஏற்படுத்துவார். 2வது பார்த்திங்கன்னா நோயை உண்டாக்குவார். இதுதான் சூரிய பகவானால் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பலன். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மகர ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் மகர ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான். 4ஆம் இடம் அப்படிங்கிறது மாதஸ்தானகம், சுகஸ்தானகம். 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது லாபஸ்தானகம். இந்த 2 வீட்டுக்கும் அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியில் சாதாரண நிலையில் இல்லைங்க, உச்சம் பெற்ற நிலையில் உட்கார்றார். அப்படி உட்காரும்போது அந்த செவ்வாய் பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லைங்க. சத்துருக்கள்னால் பேடை, புத்தி குறைவை ஏற்படுத்துவார். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற பார்க்கும்போது இரத்தக்காரகன். அப்போ செவ்வாய் பார்க்கும்போது தன்னோட ராசிநாதனில் இருந்துட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுப்பார். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், புத்தியை குறைப்பார், கூர்மையை குறைக்கிறார். அப்போ நமக்கு என்ன, சத்துருக்களால் பேடை எதிர்ப்புகள் வரும். சரிங்களா? ரத்தத்தினால பிரச்சனை, அடிதடி சண்டை பிரச்சனைகள் உண்டாக்குவார். இது அத்தனையுமே கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய். அப்போ செவ்வாய் பகவானால் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு ஆதாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் மகர ராசிக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது அந்த மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவரும் அந்த சுக்கிர பகவான் தான். தொழில் ஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும்
அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ தன்னுடைய ராசியில் மகர ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது யோகமாக கெடுதலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சுக்கிர பகவானால் தன லாபம் பெருகும், சுகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். அப்போ சுக்கிர பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது நன்மையை கொடுக்குறார், எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரிங்களா? அப்போ அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும் புதன் பகவான் என்ன பண்ணுறார். அப்போ இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா மகர ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும், 6ஆம் இடம்னா ருணரோக சத்துருஸ்தானம், 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியாகப்பட்ட புதன் பகவான் தன்னுடைய மகர ராசியில் வந்து சஞ்சாரம் செய்யும் காலம் இந்த காலம். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு பிரயாண ரீதியான பலனை ஏற்படுத்துவார். அதாவது போக்குவரத்துகள் அதிகமாக உண்டாக்குவார். அதுக்கு அடுத்தபடியாக விரோதம் பகைமையை ஏற்படுத்தி கொடுக்குறார், காட்டி கொடுக்குறார். பகைமையும் விரோதத்தையும் பிரயாணத்தையும் உருவாக்கி கொடுக்குறாருங்க. அப்போ புதனாலையும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது. இது ஒவ்வொரு கிரகம் அந்த கட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடியதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். சரிங்களா? அப்போது அடுத்தபடி வந்து பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு கிரகமும் இன்னொரு கிரகத்தோடு இணையும் போது சில பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது நன்மையாக தீமையாக அதையும் தெரிஞ்சுக்கும். அப்படி பார்க்கும்போதுங்க அடுத்த கிரகம் வந்து பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் அமையும். அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் அமையும் போது அதுக்கு பேர் என்ன, சூரிய மங்கள யோகம்ங்கிறது பேருங்க. அந்த சூரிய மங்கள அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆளுமையை உருவாக்கும், அதிகார பலத்தை உண்டாக்கும். சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் மகர ராசியில் சேர்ந்திருக்கக்கூடியதுனால ஆளுமை திறன் அதிகப்படுத்தும், அதிகார பலத்தை உண்டாக்கும், அந்தஸ்து உங்களுக்கு உயரும், முன்கோபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு இரத்த அழுத்த பிரச்சனையும் கொடுக்கும். அப்போது தனிப்பட்ட முறையில் அந்த கிரகங்கள் அந்த கட்டத்தில் நிற்கும் போது பிரச்சனைகளாக இருந்துட்டாலுமே இப்போ இணைவோடு இருக்கும்போது நமக்கு என்ன கொடுக்குறாரு, ஆளுமை திறனை கொடுக்குறாரு, அதிகார பலத்தை கொடுக்குறாரு, அந்தஸ்து உயரும் அப்படிங்கிறாரு. சரிங்களா? அப்போ முன்கோபம் வரும் அப்படிங்கிறாங்க, ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நன்மை தானே நமக்கு. அப்போது இதன் போல் சூரியனும் செவ்வாய் இணைவு உங்களுக்கு நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுக்கிரனும் புதனும், இது லக்ஷ்மி நாராயண யோகம். இந்த 2 கிரக இணைவுகள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கலை நயத்தை உருவாக்கும், சாதுரியமான பேச்சுக்களால் நம்ம சில பேர்த்த அந்த பேச்சலை கவர்ந்து நம்ம காரியங்களை சாதிச்சுக்குவோம், நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் புதன் சுக்கிரன் இணைவு. சரிங்களா? அப்போ நம்மளுடைய பேச்சு திறமையில் அவங்கள நம்ம வந்து கவர் பண்ணி நமக்கு தேவையான காரியத்தை நம்ம சாதிக்கக்கூடிய வல்லமையை இந்த இடத்துல இந்த தை மாதத்தை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இது அத்தனையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் நம்மளோட தொழில் சிறப்பாக இருக்குமா, சிறப்பு அடையுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வந்து பார்க்கும்போது பணியிடத்தில் தலைமை தாங்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல நம்ம பணி இடத்துல நமக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பு தேடி வரும். மேல் அதிகாரிகள்கிட்ட நமக்கு பாராட்டுகள் கிடைக்கும், நமக்கு நல்ல பேர்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் அப்படிங்கிற அளவுக்கு தொழிலில் பிரகாசமாக இருக்குது. அப்போ தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இந்த தை மாதத்து நமக்கு பிரகாசமாக இருக்குது. தொழிலில் பிரச்சனைகள் கிடையாது, நமக்கு பவர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. கெடுதல் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தொழிலில் இந்த மாதம் கட்டாயமாக நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ அதே போல் தொழில் நல்லா இருந்துட்டாலும் அந்த தொழில் மூலத்தில் வரக்கூடிய வருமானம், அந்த பொருளாதாரத்தை வச்சு நான் ஏதாவது சில காரியங்களை சாதிக்க முடியுமா, அப்போ பொருளாதார நிலை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா செலவுகள் இருந்தாலும் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். அப்படி செலவுகள் இருந்துட்டாலும் வருமானங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த வருமானத்தை வச்சு நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வாகனத்தை உருவாக்குவீங்க. இது அத்தனையுமே செய்யக்கூடிய பொருளாதார உதவியோடு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க.
அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சரி, அந்த பொருளாதாரம் வந்துருச்சுங்க, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் பெருகுமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்போ குடும்ப ரீதியில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தருணமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேச்சில் உங்களுக்கு ரொம்ப நிதானம் தேவை. பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. மகிழ்ச்சி பொங்கும் மாதம். இப்போ உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. அடுத்தது திருமணம் எப்படி இருக்கும்? தடையில்லாமல் திருமணம் உங்களுக்கு நடக்கும். தடையில்லாமல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் எனக்கு திருமணம் இல்லைங்க, நான் லவ் பண்ணிட்டுருக்கிறீங்க, அந்த லவ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். உங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய நேரம் இந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? காதல்காரன் புதனும் உங்கள் ராசிநாதனில் இருக்கிறான். காதல் ஸ்தானம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனும் உங்களுடைய மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு காதல்னாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கும், நன்மைகள் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தை மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் உடல் உஷ்ணங்கள் ஏற்படுத்தும், தலைவலி உண்டாகும், சோர்வுகள் ஏற்படும். தலைவலி உண்டாகும், சோர்வுகள் உண்டாகும், உடலில் உஷ்ணம் உருவாகும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சரிங்களா? அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 2, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த தை மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைனால சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வரணும். அதே போல் அன்னதானம் செய்யணும். செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இது தாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.